வணக்கம். கதிர் டியர் 10/9/2024 டியர் 1 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ 3 கெஸிங்கும் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். தனித்தனி பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்குறேன். ஏபிபிசிஎஸ்சி மொத்தமாக கொடுத்துருக்குறேன். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. வீடியோ டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. நோ பெட்டிங், நோ கேம்பிளிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி 4 ஹவர்ஸ் எடுங்க. பெட்டிங் மட்டும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ நாகாலாந்து மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. 9ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்பனிங் ஷோ அட்டாசமாக கை கொடுத்துருந்துச்சி. ஆனால் 6-8 மணி ஷோ மாறி வந்துருச்சு. வாஸ் அவுட் ஆகிட்டு ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ வந்த ரிசல்ட்டு 1-6-9க்கு நம்ம ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 1 சூப்பராக பாஸ் ஆகிட்டு, ஏ போர்டு 1 சூப்பராக பாஸ் ஆகிட்டு, சி போர்டு 9 சூப்பராக பாஸ் ஆகிட்டு, ஏபிபிசிஎஸ்சி 619 வச்சுருக்கோம். 169 பாக்ஸில் வின் ஆகிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 16, 19, 69 3 செட்டுமே நமக்கு சூப்பராக ஹிட் ஆகிட்டு. 6 மணி ஷோக்கு வந்த ரிசல்ட்டு 9-6-8. 9-6-8க்கும் நமக்கு சிங்க்கும் இது சூட்டே ஆகலை. 9-6-8 நம்ம 8 மணி ஷோக்கு வச்சுருக்கோம். 8 மணி ஷோக்கு வந்த 1-5-4 தூக்கி 6 மணி ஷோக்கு வச்சுருக்கோம். எல்லாம் மிஸ்ஸிங் தான். இதே ட்ரிக்கில் தான் திரும்பவும் எடுத்துருக்கிறேன். அதனால் உங்கள் கெஸிங்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து எடுத்துக்கங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு ஷோ தான் பாஸ் ஆகிருக்குது, 2 ஷோ காலவாரி விட்டுருக்கு. 10/9/2024 10/9/2024க்கு 1 மணி ஷோக்கு நம்ம டியருக்கு என்ன எடுத்துருக்கோம்னா ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 0 தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. ஏ போர்டு 6-0, பி போர்டு 0-4, சி போர்டு 2-3. திருடிச்சிட்டு 602 043ன்னு எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக இதில் 2 செட்டு உள்ளே வரும், சரிங்களா? பார்த்துங்க. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 60 0-4, 00 64, 02 43, 42 03, 62 63ன்னு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதில் 2 சுற்றில் வரும். உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். 10ஆம் தேதிக்கு நம்ம 6 மணி ஷோக்கு என்ன எடுத்துருக்கோம்னா ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 0 தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. நம்ம கெஸிங்கில் வந்தது ஏ போர்டு 0, பி போர்டு 6-9, சி போர்டு 9-2. ஏபிபிசிஎஸ்சி 7 செட்டு எடுத்திருக்கேன். 06, 09, 02, 69, 92, 99, 62ன்னு எடுத்திருக்கேன். இதிலிருந்து ஒரு செட்டு உள்ளே வரலாம். உங்கள் கணிப்பில் வருதான்னு பார்த்துங்க. 10/9ல் 8 மணி ஷோக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 1 தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. ஏ போர்டு 8-7, பி போர்டு சிங்கிள் நம்பர் 1 மட்டும் தான் வச்சுருக்கேன். சி போர்டில் 2-3 வச்சுருக்கேன். சி போர்டு 2-3, சரிங்களா? திருடிச்சிட்டு 812, 813ன்னு வச்சுருக்கேன். ஏபிபிசிஎஸ்சி 8 செட்டு எடுத்துருக்கேன். 81, 71, 12, 13, 72, 82, 83, 73ன்னு எடுத்துருக்கேன். கண்டிப்பாக 2 செட்டு வரும். உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். ஏற்கனவே 9ஆம் தேதி எடுத்து அதே ட்ரிக்கில் தான் எடுத்திருக்கேன். அதனால் உங்கள் கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து துணிஞ்சு ப்ளே பண்ணிடுங்க. நன்றி.